कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगताम् ஐயோ புல்டாக் வரதுக்கு டைம் ஆச்சு. அவர் ரூம்ல எலும்பு வச்சியா? சரி தண்ணி வச்சியா? இல்ல. ஐயோ பெருக்கினது போதுமா? பெருக்கி பெருக்கியே தரைய பள்ளமாக்கிறாத. என்னது டேபிள் சேர் எல்லாம் தூசியா இருக்கு, கிளீன் பண்ணலையா? பரவாயில்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாம் உட்கார்ந்து தேய்ச்சே கிளீன் பண்ணிடுவாங்க. நீ புறப்படு. என்னது விளக்கமாற எங்கையில கொடுத்துட்டு போறா? இதை நான் எங்க வைக்கிறது? புல்டாக் வர்றதுக்கு டைம் ஆச்சே. மணி 10 புல்டாக் வர நேரம். சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலையை ஆரம்பிங்கயா. நல்ல வேலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு. சார் கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார் இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹெட் சார். குட் மார்னிங் டாக்டர் ராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தாண்டா உடனே நுழைஞ்சது. ஐயோ சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா. நீ ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன் என்னன்னு காரணத்தை எழுதுறாதுல. காரணம் ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம்? உனக்குமே எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல சார். சார் உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ கூப்பிடுறாமா. இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா மகமாயி ரத்த காட்டேரி. என்னப்பா அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய் காளி. ஏன் சார் நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார் ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன். அதையே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார் யோ நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்றான் பார்த்து சொல்லட்டுமா? பாரு பாக்குறேன் சார். அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குடையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல இருக்க. டைபிஸ்ட உள்ள கூப்பிடு, அவள நான் குடையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க?
எந்த மடைய உன்ன வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. என் பட்டனை இல்ல உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரே மாப்பிளையா வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? மாமா தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா. இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா, டெலிபோன ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கீழ்ச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பாளே. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்டு? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு? இன்கிரிமெண்ட்டும் என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கும் ட்ரீட் தரல. ஃபாரின் டூர் அமிச்சாங்க, அதுக்கும் ட்ரீட் தரல. இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். போய் குளிங்க. குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? வழக்கம் போல நாட்டால உண்டா? என்ன முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சேன்னு மறந்துட்டம்மா. பூமியில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீடுது? படுங்க. காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம்.